வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகுது? தனுசு ராசினாலுமே அது ஒரு ஃபயர் சைன், நெருப்பு ராசி. இவங்க கிட்ட ஒரு வேகம் இருக்கும், எதையும் துணிஞ்சு செய்வாங்க. கடந்த சில காலங்களா ரொம்பவே பெரிய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. 2026 உங்க வாழ்க்கைய ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போக போகுது. இந்த வருஷம் உங்களுக்கான தீம் growth அண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த வருஷத்தை 3 கட்டமா பிரிக்கலாம். ஆரம்பம் கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற வேகம் உடனே கிடைக்காது. நடுப்பகுதியில மெல்ல மெல்ல வளர்ச்சி growth உங்களுக்கு தெரியும். வருடத்தோட இறுதியில மிகப்பெரிய வெற்றி தேடி வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பயணங்கள் அதிகமா இருக்கும். புது புது வாய்ப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் நீங்க ஒரு லெவல்ல இருந்தீங்கன்னா இந்த 2026 உங்களை அடுத்த லெவலுக்கு லெவலப் பண்ண போகுது. அடுத்ததா வேலை விஷயத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் சவால்கள் இருக்கும். ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கும். ஆனா நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த பாராட்டு உடனே கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா மே மாசத்துல இருந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நிலைமை மாறும். புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். அதுக்கடுத்துதான் வெளிநாட்டு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, பல காலமா வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கிரீன் சிக்னல் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, உங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு கதவை தட்டும் போது தயங்காம பிடிச்சுக்கோங்க. அடுத்ததா பிசினஸ் பண்றவங்களுக்கு, சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வருஷம். ஆரம்பத்துல கொஞ்சம் முதலீடு தேவைப்படும். காசை இறக்க தயங்காதீங்க. அடுத்ததா குறிப்பா டிராவல் இல்லாட்டி கல்வி இல்லாட்டி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். பழசையே செஞ்சுட்டு இருக்காம புது ஐடியாக்களை ட்ரை பண்ணுங்க. உங்களோட பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இதுதான் சரியான நேரம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமைதியான வருஷம். சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம், அப்பப்போ வந்துட்டு போகும். அதை பெருசு பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போறது நல்லது. வருஷ கடைசியில வீட்டுல சந்தோஷம் தங்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். காதலிக்கிறவங்களுக்கு நெருக்கம் அதிகமாகும். புதுசா லவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் கிடைப்பாங்க. சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் லவ் அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. நேர்மையா இருந்தா உங்க காதல் நிச்சயமா ஜெயிக்கும். அடுத்ததா ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க. ஜீரண கோளாறுகள் வரலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை இப்பவே ஆரம்பிங்க. தினமும் சின்னதா ஒரு உடற்பயிற்சி கட்டாயம். நட்சத்திர வாரியா பலன்கள் பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். ஆனா மெதுவா தான் நடக்கும். பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்ததா தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். பண வரவு அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததா தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதம். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். வாழ்க்கை ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி அடையும். அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இந்த காலத்துல டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை சேமிக்க பழகுங்க. உங்களோட லட்சியத்துல ஃபோக்கஸா இருங்க. இந்த 3ம் இந்த காலத்துல நீங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததா நீங்க தவிர்க்க வேண்டியது, அதிகமா செலவு பண்றத தவிர்த்துடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. முக்கியமா ஈகோவை தூக்கி போட்டுருங்க. இந்த 3 விஷயத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க அறவே தவிர்த்துடணும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மறக்காம பண்ணுங்க. ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. மஞ்சள் நிற உடைகள் இல்லாட்டி கைக்குட்டை பயன்படுத்துறது அதிர்ஷ்டம் தரும். முடிஞ்சா பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இல்லாட்டி மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து உதவுங்க. தனுசு ராசிக்காரங்க கீழே விழுந்தாலும் அது மீண்டும் உயர பறக்கத்தான். ஸோ இந்த 2026 உங்களோட ரெக்கைகளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். உங்களோட உயரமும் ரொம்பவே அதிகமாக போகுது. தனுசு ராசிக்காரங்களான உங்களுக்கு சில சீக்ரெட் ப்ரெடிக்ஷன்ஸ், சில யதார்த்தமான விஷயங்களை இங்க சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. 2026ல ராகு கேது பெயர்ச்சி நடக்கும்போது தனுசு ராசிக்கு ஒரு பெரிய மன தெளிவு கிடைக்கும். எத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த போலி முகங்கள் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேவையில்லாத நட்புகளை நீங்களே கட் பண்ணுவீங்க. இது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் உங்க முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப முக்கியம். பழைய கடன்கள் மற்றும் கோர்ட் விவகாரங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் இல்லாட்டி கடன் பிரச்சனைகள்ல ஒரு முடிவு கிடைக்கும். குறிப்பா வருஷத்தோட 2ஆம் பாதியில ஆஃப்டர் ஜூன் மந்த் அடமானத்துல இருந்த நகையோ இல்ல நிலமோ மீட்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்ததா தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு இந்த வருஷம் வீடு மாறக்கூடிய சூழல் வரும். வாடகை வீட்ல இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு மாறவோ, இல்லாட்டி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கவோ, ரெனோவேஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை தரும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல செய்தி வரும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களோட படிப்பு மூலமாவும் இல்லாட்டி வேலை மூலமாவும் உங்களுக்கு ஒரு கௌரவம் தேடி வரும். அவங்களுக்காக நீங்க செஞ்ச முதலீடுகள் இப்போ பலன் கொடுக்கும். இந்த வருஷம் நீங்க திடீர்னு ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போவீங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை தரும். மனசுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும். இதனால உங்களோட கோபமும் குறையும். தனுசு ராசிக்காரங்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தனுசு ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த 2026ல அந்த பாரம் குறைய போகுது. ஏன்னா உங்களை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தவங்க யாருன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க விலைக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம அடமானத்துல இருந்த உங்களோட வீட்டு பத்திரம் இல்ல நகை உங்களோட கைக்கு வரப்போகுது. இது மிகப்பெரிய ரிலீஃப் தானே. இப்போ வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான் தனுசு ராசிக்காரங்களே, கிரகங்கள் நமக்கு வழி காட்டலாம். ஆனா நம்மளோட உழைப்பும் நம்பிக்கையும் தான் நம்மளோட வாழ்க்கைய தீர்மானிக்கும். இந்த 2026 உங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலமா அமைய போகுது. மனசு தளராம முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாதான் வெற்றிகள் கிடைக்கும். சோ தனுசு ராசிக்காரங்க, நீங்க எதையும் சாதிக்க பிறந்தவங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு அதுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்கேன். கடைசியா தனுசு ராசிக்காரங்களான உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தனுசு ராசிக்காரங்க, நீங்க மத்தவங்களுக்காகவே வாழ்றவங்க. ஆனா இந்த 2026 உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லுது. மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறத நிறுத்திட்டு உங்களோட கனவுக்கு உயிர் கொடுங்க. இத்தனை வருஷம் நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகுது. நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு உதவி இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரூபத்துல உங்களுக்கு பெரிய வாய்ப்பா வந்து நிற்கும். தர்மம் தலை காப்பும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது இந்த வருஷம் உங்களுக்கு நிஜமாகும். மீண்டும் ஒரு முறை தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன், விடாம முயற்சி பண்ணுங்க. அதாவது மனசு தளராம முயற்சி பண்ணுங்க. நீங்க எதையும் சாதிக்க பிறந்தவங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி யாராச்சும் தனுசு ராசிக்காரங்க இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.